வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை பச்சை தமிழகம் அமைப்பின் நிறுவனரும் தலைவருமாகிய சுப உதயகுமார் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நாம் நிகழ்த்த இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அந்த கூடங்குளத்தில் அணு உலை அமைவது தொடர்பாக தொடர்ந்து நீங்கள் எதிர்த்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து அதுக்கான பல்வேறு திட்டங்களை அரசு அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. 2வது அணு உலை மின்சாரம் உற்பத்தி தொடங்குவதற்கான வேலைகள் தொடங்கியாச்சு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த போராட்டத்தின் பலன் தான் என்ன? போராட்டத்தினுடைய பலன் இன்றைக்கு சிபிஎம் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு பிரகாஷ் கரத் ஆந்திராவுக்கு போய் ஆந்திராவிலே இப்படி அணுமின் நிலையங்கள் அமைந்தால் இந்த பகுதியை அழிந்து போகும் என்று பேசியிருக்கிறார். எங்களுடைய போராட்டத்தின் விளைவாகத்தான் இம்மாதிரியான அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இப்போது நிலைப்பாடு எடுக்கிறார்கள். கூடங்குளத்தில் 3வது 4வது அணு உலை வேண்டாம், அணு உலை பூங்காவுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று சிபிஎம் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. இப்படி தேசிய அளவில் ஒரு கொள்கை மாற்றத்துக்காகவும் ஒரு அணுகுமுறை மாற்றத்துக்காகவும் அடிப்படை அமைத்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அந்த எங்கள் பகுதி மக்கள் செய்த அந்த தியாகமும் உழைப்பும் நிச்சயமாக வீண் போகாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக முதல்வர் இது பற்றி பேச மறுக்கிறார். 3வது 4வது அணு உலை தேவையில்லை என்று அவர் சொல்ல வேண்டும். காரணம், காற்றாலைகளிலிருந்து 1000 மெகாவாட் மின்சாரம் உபரியாக வருகிறது, இதை கொண்டு போவதற்கு எங்களுக்கு தடம் இல்லை என்று கேட்கிற முதல்வர் நிச்சயமாக அப்படியானால் 3வது 4வது அணு உலை தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் தமிழக முதல்வர் இப்படி ஒரு பிடிவாதமாக இந்த பிரச்சனையில் அமைதி காப்பது உண்மையிலேயே இது ஒரு மக்கள் விரோத செயலாக நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தமிழக முதல்வர் பெருமை பார்க்காமல் கௌரவம் பார்க்காமல் இந்த பிரச்சனை குறித்து அவர் என்ன நினைக்கிறார் என்று சொல்லியாக வேண்டும். போராட்டத்தின் துவக்கத்தில் எங்களோடு இருந்தவர், உங்களில் ஒருத்தியாக இருப்பேன் என்று சொன்னவர், எங்களுக்கு சாதகமாக பல முடிவுகள் நடவடிக்கைகள் எடுத்தவர், ஏன் அதன் பிறகு இப்படி மாறினார்? இந்த காலகட்டத்திலும் இவ்வளவு பிடிவாதமாக இருக்க வேண்டிய தேவை என்ன என்பது மர்மமாக இருக்கிறது. ஒன்று. 2வது, தமிழகத்தினுடைய இன்னும் ஒரு பெரிய கட்சியான திமுக இந்த பிரச்சனை குறித்து பேச மறுக்கிறது. போராட்ட காலகட்டத்திலேயே உள்ளங்கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு ஊரெல்லாம் நெய்க்கு அலைகிறார் என்று முதல்வரை கடுமையாக குற்றம் சாட்டினார்கள். இப்போதும் 3வது 4வது அணு உலை குறித்து பேச மறுக்கிறார்கள். ஏதோ மிகப்பெரிய அறிவியல் அணுகுமுறையோ அல்லது அறிவியல் கொள்கையோ என்றெல்லாம் எதுவும் திமுகவுக்கு இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு மர்மமான ஒரு காரணத்தால் தான் திமுகவும் இப்படி அமைதி காக்கிறது. ஆக தமிழ் மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிற இந்த 2 பெரிய கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய தீங்கை, மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை, நீங்கள் சொல்வது பார்த்தா நீங்களே சொன்னீங்க பெருவாரியான மக்களின் ஆதரவு பெற்ற கட்சிகள் இந்த 2 கட்சிகளும். அப்போ மக்களுடைய ஆதரவு இந்த அணு உலை எதிர்ப்புக்கு சார்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த 2 கட்சிகளும் வாக்கு அரசியலுக்காவது உங்களுடன் சேர்ந்து ஆமாம் நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்வாங்கல்ல. அப்போ மக்கள் பெரிய லெவலில் அணு உலைக்கு எதிரான மனநிலையில் இல்லை, அணு உலை வந்தாதான் மின்சாரம் வருங்கிற மனநிலையில் இருக்கிறாங்கங்கிற அவங்களுடைய எண்ணம் தானே இந்த அளவுக்கு அவங்கள இப்போ நினைக்க வச்சிருக்கு. ஒரு வாக்கு அரசியல் கட்சியாக பாருங்கள். ஆனால் தேர்தலில் நடந்தது மிகப்பெரிய கொள்கை விவாதமோ திட்டங்கள் பற்றிய பெரிய புரிதலோ அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இது பணம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது தமிழகம் முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் இருந்து அரசு அதிகாரிகள் இருந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் இது பணத்தை அடிப்படையாக கொண்ட தேர்தல், இது ஒரு ஜனநாயக தேர்தலே அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த தேர்தல் காலத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனையை பற்றியும் ஒரு பரந்துபட்ட விவாதமோ ஒரு 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 கலந்துரையாடலோ ஒரு கலந்தாய்வோ எதுவுமே நடக்கலையே. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை விட்டுருங்க, கல்பாக்கத்தை விட்டுருங்க, தேனி தேவாரம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையை பற்றியும் எந்த திட்டத்தை பற்றியும் எந்த தலைவராவது பேசினாங்களா? கிடையவே கிடையாது. பணத்தை வைத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்கிற ஒரு அணுகுமுறைக்கு பெரிய கட்சிகள்லாம் வந்துட்டாங்க. மக்களுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் ஒரு நிலைப்பாடு எடுக்கணுங்கிறத விட்டுட்டு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆக குடிமை சமூகத்துக்கும் இதில் பொறுப்பு இருக்குது, நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அந்த கனிம வளங்கள் இந்த இயற்கை வளங்கள் பாதுகாப்பு குறித்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் பரப்புரையும் இளைஞர்கள் மத்தியில் வருங்காலத்திற்கு நாங்கள் விட்டு செல்ல போகிறோம், அவர்களிடம் அந்த அறிவு செல்வத்தை ஒப்படைக்க போகிறோங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பொதுவாக இன்றைக்கி சுற்றுச்சூழல் குறித்த ஒரு விழிப்புணர்வு இருந்ததோட இப்போ அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அதிகமாக இருக்குது. கூடங்குளம் போராட்டத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இம்மாதிரியான வளக்கொள்ளை
இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை பற்றி பல இயக்கங்கள், பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இளைஞர்கள் மத்தியில் நிச்சயமாக இதை பற்றி ஒரு அறிவு உருவாகிருக்குங்கிறத உண்மை. நேற்று கூட இங்கே சென்னை மாநகரத்தில் ஒரு சனிக்கிழமை இரவு என்எஸ்ஜி நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் பற்றி ஒரு விவாதம், 150 பேர் வராங்கன்னா அது மிகப்பெரிய மாற்றமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நீங்கள் உங்களை போன்ற அரசியல் பேசுபவர்களை இப்போ இன்னொரு விஷயம் வந்து தொடர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, இயற்கை வள அரசியல், சுற்றுச்சூழல் அரசியல், கனிம வள எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இதோடு இணைத்து தமிழ் தேசிய அரசியலும் பேசுகிறாங்க. கனிம வள எதிர்ப்பு அரசியலுங்கிறது உலகளாவிய ஒரு அரசியல். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், பல்லுயிர் பேண வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு உலகளாவிய அரசியல். இது வந்து இந்த உலகளாவிய அரசியலை நீங்கள் எப்படி இது ஒரு தமிழ் தேசிய அரசியலோடு இணைத்து தமிழர்களுக்கு எதிராக தான் இது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்வைக்கும் போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்தியா முழுக்க இந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவதுங்கிறது கடினமான விஷயம். நம்ம வி ஆர் புட்டிங் அவர் ஹவுஸ் இன் ஆர்டர். நம்முடைய வீட்டை சீர்திருத்துவது தான் நம்முடைய இலக்கு, குறிக்கோள். நம்முடைய வீடு தமிழகம். தமிழகத்தில் தான் மிகப்பெரிய இந்த மாதிரி வழக்கொள்ளை அநியாயங்கள்லாம் நடக்குது. உதாரணமாக கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஒரு அணுமின் நிலையம் கூட நிறுவ முடியாது. அங்கே உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து, அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எல்லோருமாக சேர்ந்து எதிர்க்கிறாங்க. கர்நாடகாவில் வந்து கூடங்குளம் கழிவையே புதைக்க விட மாட்டோம் என்று வீரப்ப மொய்லி என்கிற மத்திய அமைச்சரும், காங்கிரஸினுடைய மத்திய அமைச்சரும், ஜெகதீஷ் ஷெட்டர் என்கிற கர்நாடகத்தில் அப்போது முதல்வராக இருந்த முதல்வரும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் யாரும் மக்களுக்காக அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல. சின்ன சின்ன கட்சிகள் பேசுகிறாங்க உண்மை. ஆனால் அதிகாரம் மிக்க, சக்தி மிக்க பெரிய கட்சிகள் தமிழ் மக்களுக்கான அரசியல் நடத்துகிற மாதிரி தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வீட்டை பற்றி பேசும்போது தமிழ் மக்களுடைய நலன்கள், தமிழ் மக்களுடைய தேவைகள், வருங்காலம் பற்றி கட்டாயமாக பேச வேண்டியிருக்கிறது. தமிழ் தேசியம்ங்கிறது வெறுப்பின் அடிப்படையில், கோபத்தின் அடிப்படையில் மற்றவர்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அரசியலாகத்தான் இருக்கணும்னு தேவையில்லை. தமிழ் மக்கள் தொடர்ந்து வாழணும்னா நமக்கு தஞ்சை தரணி வேணும், அங்கே நெல் விவசாயம் நடக்கணும், நம்முடைய மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகளை சீரழிக்கக்கூடாது, நியூட்ரினோ திட்டம் தேவையில்லை, கூடங்குளம் கல்பாக்கம் போன்ற மிகப்பெரிய விரிவாக்கம் செய்யப்பட்ட அணு உலைகள் தேவையில்லை என்று அந்த தமிழ் தேசியத்தை, தமிழ் மக்களுடைய வளங்களையும் காத்து கொள்ளக்கூடிய, வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு அரசியலாக நிச்சயமாக செய்ய முடியும். தமிழ் தேசியம் குறித்து ஒரு விரிவான பார்வை உங்கள்கிட்ட இருக்குது. ரொம்ப ஆழமாக தமிழ் தேசியம் என்றால் என்ன, சுற்றுச்சூழலுக்கும் நாங்கள் பேசுகிற அரசியலும் தொடர்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த தேசிய இனம் குறித்தோ பல்வேறு தமிழர்களின் வாழ்வாதாரம் குறித்தோ எந்தவித நிலைப்பாடும் இல்லாத ஆம் ஆத்மி போன்ற கட்சியிலையும் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க. அப்போ நம்ம பேசுகின்ற நீங்கள் முன்வைக்கின்ற ஈழ அரசியல், தமிழ் தேசிய அரசியலுக்கு ஆம் ஆத்மி முரணானது இல்லை, அது குறித்து எந்தவித பார்வையும் இல்லாத ஒரு வளமையான டெல்லி அரசியல் கட்சி தான் அப்படிங்கிற பார்வை உங்களுக்கு இல்லையா ஆம் ஆத்மி மீது? அதாவது அந்த கட்சி நாங்கள் சேர்றதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் ஊருக்கு வந்து எங்களை வந்து அவர் கட்சியில் சேர சொன்னார். அப்போ கட்சியை தொடங்கலை. அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி ஒரு நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க அவங்ககிட்ட சொன்னீங்க உறுதி, அவர்கிட்ட தமிழ் தேசிய அரசியல், தேசிய அரசியல்லாம் சொன்னீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்டே பேசணும். இது கூட சொன்னேன்னா, நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சஞ்சய் விஹார் மஞ்சுன்னு இந்த மேனகா காந்தி ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அவங்க கணவர் இறந்த உடனே. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேர் வைப்பீங்க, சஞ்சய் விஹார் மஞ்சுன்னா எங்கள் ஆள் எந்த கடையில் கிடைக்கிது உருளைக்கிழங்கான்னு கேட்பான். அதனால் இந்த பேரெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. நாங்கள் தமிழ் பேர் வைக்கணும், தமிழில் பேசணும், தமிழ் பிரச்சனைகளை முன்னெடுக்கணும். தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேசிய இனமாக இருக்கிறோம், அடக்கப்பட்ட ஒரு தேசிய இனமாக இருக்கிறோம் தமிழ் இந்திய ஒரு இந்த குடியரசு அமைப்பில் அப்படின்லாம் அவர்கிட்ட பேசி இந்த கட்சியில் நாங்கள் சேர முடியாதுன்னு தான் சொல்லி அனுப்பணும். அவர் போகும்போது கொஞ்சம் டிஜெக்டடாக தான் போனார். திருப்பி இந்த சூழல் வந்து மாறிச்சு. எப்படின்னா, ஒரு தொங்கு நாடாளுமன்றம் தான் வரும், எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. ஆம் ஆத்மி அப்போ தான் டெல்லியில் 29 சீட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ ஆம் ஆத்மி ஒரு கணிசமான எண்ணிக்கையை தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 10 பேர் இருந்த தேவகவுடாவே ஐக்கிய குஜரால் போன்றவர்களே பிரதமராகும்போது இந்த கட்சிக்கு 10-15 எம்பி வந்ததுன்னா ஆம் ஆத்மி ஒரு மிகப்பெரிய, ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு குழுமமாக இருப்பாங்க. நம்ம பிரச்சனை கூடங்குளம் அணு உலை பிரச்சனை மத்திய அரசு நிர்ணயிக்கக்கூடிய, முடிவு செய்யக்கூடிய பிரச்சனை. அப்போ இவங்களோடு சேர்ந்து பேசும்போது நம்ம மக்களுக்கு வேண்டிய தேவையை எளிதில் பெற்று கொடுக்கலாம். மக்கள் அந்த காலகட்டத்தில் 1.5-2 வருஷம் கஷ்டப்பட்டிருந்தாங்க, நிறைய தொழில் இழப்பு, வருமானம் இழப்பு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமையிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரலாம், போராட்டத்தை வெற்றி பெற செய்யலாம், இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாங்கக்கூடிய ஒரு குன்ஹா மாதிரி நாங்கள் கணக்கு போட்டோம். ஆனால் அது குமாரசாமி கணக்காக முடிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கட்சியில் சேரும்போது கூட நாங்கள் நிபந்தனைகள் போட்டோம். கட்சிக்கு தமிழில் தான் பேர் வைப்போம், தமிழ்நாட்டு பிரச்சனைகள், மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும், எங்ககிட்ட கலந்து ஆலோசித்து தான்
முடிவெடுக்கணும். அப்போது வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வந்து பேசினார் எங்ககிட்ட, ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசினார். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு. எங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னாரு. அந்த பிரச்சனை நாங்கள் சொல்லித்தரோம், நாங்கள் சொல்கிற மாதிரி தான் முடிவெடுக்கணும்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் நேராக போய் என்ன பண்ணிட்டாரு, பிரதமரை கொன்னவங்களெல்லாம் விடக்கூடாது, இந்த முருகன் சாந்தன் பேரறிவாளன் பிரச்சனையில், ஈழத்தமிழர் தூக்கு தண்டனை பிரச்சனையில் பிரதமரை கொன்னவங்கள விடக்கூடாதுன்னார். அன்னைக்கு ராத்திரியே நான் அவர்கிட்ட பேசினேன், இவங்கெல்லாம் இந்த வழக்கு பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. பேரறிவாளன் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், ஒரு எந்த நேரடி தொடர்பும் இல்லாத ஒருவர் 25 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கிறாரு சொல்லி அவருக்கு விளக்கம் சொல்லி, ஐயோ நான் வந்து அம்பானியை பற்றி ஒரு கருத்து பத்திரிகையாளர் சந்திப்புக்கு தான் போயிருந்தேன், திடீர்னு இப்படி கேட்டாங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் இப்படி பதில் சொன்னேன்னு அவரே எனக்கு சொன்னார். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதில் உண்மையாக தான் இருந்தோம், வேலைகள் செய்துட்டு தான் இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டம் வரும்போது அந்த கட்சி வந்து அணுசக்தி பற்றியே ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டோம் என்கக்கூடிய ஒரு இதில் இருக்கும்போது இனி அந்த கட்சியில் தொடர முடியாதுங்கிறது தான் வெளியே வந்தோம். நமது கேள்விக்களம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும்.